அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி கார்த்திகை 25 இன்று வியாழக்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 11, 2025. இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று காலை 8:44 வரை மகம், பின்பு பூரம். திதி இன்று மாலை 7:43 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. யோகம் இன்று அமிர்த யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் திருவோணம். ராசி பார்த்தீங்கன்னா மகரம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மகர ராசி மகர லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் பேனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் மிகவும் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. அனைத்து பிரச்சனைக்கும் இந்த சந்திராசன் தான் காரணமாக இருக்கும். பண விரயத்தை ஏற்படுத்தும், மன உளைச்சலை ஏற்படுத்தும், உடல் வாதிகளை ஏற்படுத்தும், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும். எதுவாக இருந்தாலும் மிகவும் சிந்தித்து செயல்படுங்க. அப்போ தான் இந்த சந்திராசத்துலேருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை இல்லை. கௌரி நல்ல காலை 12:15 1:15, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் 100% ஜெயிக்க முடியும். இது கூட சேர்த்து சுபவாரியை பயன்படுத்தினா அற்புத பலன்கள் பார்க்கலாம். இன்று வியாழக்கிழமை என்பதால் குரு பகவான் தான் ஓரைநாதன். அவரே இன்றைய கதாநாயகன். குருவாரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த வாரியை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். குரு கேது இணைவு மிகவும் அற்புத பலன்களை தரும். இப்போ கேது பார்த்தீங்கன்னா யமகண்டம் காலை 6 to 7:30. இந்த டைமில் சுப காரியங்கள் எது செய்தாலும் அற்புத பலன்களை அஞ்சாதது பெற முடியும். இப்போ ராகுகாலம் மதியம் 1:30 to 3, யமகண்டம் காலை 6 to 7:30, குளிகை காலை 9 to 10:30. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கட்டக்காரம் செய்யக்கூடாது, தீவினை ஏற்படுத்தும். சூலம் தெற்கு. கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கு ஏற்றணும். ஏன்னா தெற்கு தரிசனத்தை வழி நடத்துவதால் அவர் வழியிலே செல்வது மிகவும் சிறப்பு. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.